சிவன். யார் இந்த சிவன்? கடவுளர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் மனிதர்களும் தேடும் சிவன். எங்கே இருக்கிறார் இந்த சிவன்? பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளைதான் சிவனா? இருக்கும் அனைத்து பொருட்களும் ஆட்டம் எனப்படும் அணுக்களால் ஆனது. அந்த அணுவில் இருக்கும் எலக்ட்ரான் எனப்படும் எதிர் மின்னணுதான் சிவனா? மகா சிவராத்திரியில் மட்டும் அதிகமாக வெளிவரும் லூமினிஃபெரஸ் ஈத்தர் எனப்படும் ஒளிரும் ஈத்தர் தான் சிவனா? கணிதத்தில் கூறப்படும் 0 என்ற பூஜ்ஜியம்தான் சிவனா? நம் புருவ மத்தியில் இருக்கும் அருட்பெருஞ்சோதிதான் சிவனா? யார் இந்த சிவன்? இல்லாமல் இருக்கும் வெற்றிடமா இந்த சிவன்? அறிவியலின்படி இந்த பிரபஞ்சம் 95% வெற்றிடமாகவும் 5% மேட்டர்ஸ், அதாவது பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம், கேலக்சியாக இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தும் 5%, இல்லாத வெறுமையே 95%மாக இருக்கின்றது. சிவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எது இல்லையோ அது என்று இந்து தர்மத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அறிவியலில் சிவனை எங்கு தேடினாலும் அது தொடக்கத்திலேயே முடிகின்றது. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சிவனை எப்படி வர்ணிக்கிறார்கள், சிவனை எப்படி கொண்டாடுகிறார்கள், ஏன் வணங்குகிறார்கள், சிவனின் கதைதான் என்ன? வாங்க பார்க்கலாம். அண்டம் இருட்டிட கண்டம் கருத்திட பிரபஞ்சத்தை காக்க வாசுகி நாகத்தின் விஷத்தை குடித்த நீலகண்டரின் கதை. பிரபஞ்சத்தின் ராஜா பிச்சை எடுத்த கதை. இறந்த தன் மனைவி சதியின் உடலை தூக்கி கொண்டு பாரதம் முழுதும் அழுது கொண்டே நடந்த காதல் கணவரின் கதை. காமனை எரித்த கதை, காலனை எட்டி உதைத்த கதை. உயிர்களுக்கு பசியாற்றிய பசுபதியின் கதை. பேய்களுக்கும் அடைக்கலும் தரும் அகோரியின் கதை. பேரொளி ததும்பும் அழகான சுந்தரமூர்த்தியின் கதை. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லும் அர்த்த நாரீஸ்வரரின் கதை. கணபதிக்கும் கார்த்திகேயனுக்கும் தந்தையான கதை. இல்லாதவரை காண வேண்டும் என்றால் நாமும் இல்லாதவராக ஆக வேண்டும். கரைந்தால்தான் சிவன் தெரிவார். வாருங்கள், சிவனோடு பயணிப்போம். இது ஜி டைம் தமிழ் வழங்கும் பிறப்பும் இறப்பும் மற்ற சிவனின் கதை. ஒரே சக்தியில் இருந்து எல்லையில்லாத ஒரு சக்தியும் வெறுமையான ஒரு சக்தியும் சுயம்புவாக தோன்றியது. எல்லையில்லாத அந்த சக்தி விஷ்ணுவாக அழைக்கப்பட்டது. வெறுமையான அந்த சக்தி லிங்க வடிவமானது. அந்த லிங்க வடிவம் சிவன் என்று அழைக்கப்பட்டது. விஷ்ணுவில் இருந்து பிரம்மா என்ற சக்தி தோன்றியது. பிரபஞ்சமும் சிருஷ்டிக்க தயாரானது. நீலத்தாமரை மலர்ந்தபோது பிரம்மா கண் விழித்தார். அவருக்கு படைக்கிற விருப்பம் வந்தது. பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய படைப்பினுடைய மூலங்களை உருவாக்கினார். உலகத்திற்கு போய் உயிர்களை உருவாக்குங்கள் என்று அனுப்பினார். அவர்கள் இதை எப்படி செய்வது என்று கேட்டார்கள். பிரம்மா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக ஒரு அற்புதமான தோற்றம் வெளிப்பட்டது. இடது பக்கம் பெண்ணாகவும் வலது பக்கம் ஆணாகவும் இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரருடைய திருவுருவம் அது. அவர் சிவன் என்றும் அழைக்கப்பட்டார், ஆதி யோகி என்றும் அழைக்கப்பட்டார். இந்த வடிவம் தோன்றிய போது எல்லா இருமைகளும் ஒரே உடலில் இருப்பதை கண்டனர். தன் படைப்பில் இருக்கக்கூடிய தவறை பிரம்மா உணர்ந்தார். அவர் படைப்பின் ஒரே ஒரு அம்சத்தை மட்டுமே படைத்திருந்தார். பெண்மை என்கிற பாகத்தை படைக்க மறந்திருந்தார். அவர் இப்போது ஒரு பெண்ணை படைத்தார். பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் பெண் உஷா என்று அழைக்கப்பட்டார். அதே பெண்மையின் சக்தி அழிவு மற்றும் ஞானத்தினுடைய வடிவமாக உருப்பெற்றது. சரஸ்வதியாக அந்த வடிவம் பரிணமித்தது. சரஸ்வதியை தன்னுடைய துணைவியாக ஏற்றார் பிரம்மா. ஞானத்தின் கடவுளாக அறிவை தரக்கூடியவளாக விளங்குகிற சரஸ்வதி படைப்பின் பணியில் பிரம்மாவோடு பங்கேற்றார். சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு விதமான பொறுமையின்மை, ஒரு விதமான பதட்டம் படைப்பில் நிகழ்வதை பிரம்மா கண்டார். என்ன நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. அப்போதுதான் சரஸ்வதி சொன்னால், அவர்கள் பசியில் இருக்கிறார்கள். அந்த உயிர்கள் அனைத்தும் பசுபதியிடம் சென்று எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டது. உடனே சிவன் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த தவத்தினுடைய வெப்பம் மூலிகைகளை, தானியங்களை, மரங்களை, பயிர்களை எல்லாம் இந்த பூமியில் உருவாக்கியது.
அவர் எல்லா பயிர்களையும் விளைவித்த காரணத்தினால் வேளாண்மையின் தலைவராக கருதப்பட்டார். விருஷகந்தா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். மரங்களின் தலைவன் என்பது அதற்கு பொருள். இப்போது தாவர உணவை உண்ணக்கூடிய மென்மையான விலங்குகள் இந்த பயிர்களை உண்டு வாழ்ந்தன. ஆனால் இந்த பயிர்கள் எப்படி வாழும் என்ற கேள்வி பிரம்மாவிற்கு வந்தது. சிவன் பதில் சொன்னார். பஞ்சபூதங்கள் இந்த பயிர்களை விளைவிக்கும் என்றார். பயிர்கள் வாழ்வதற்கு பஞ்சபூதங்களை தந்ததால் அவர் பூதேஸ்வரர் என்றும் பூதநாதர் என்றும் அழைக்கப்பட்டார். ஐபூதங்களுக்குமான தலைவர் என்பது அதன் பொருள். சிறிது காலத்திற்கு பிறகு விலங்குகள் உண்பதும் இனப்பெருக்கம் செய்வதுமாய் பல்கி பெருகிய வேகத்தை பிரம்மா பார்த்தார். உடனே பிரம்மா மிருத்யுவை படைத்தார். மிருத்யு மரணத்திற்கான பெண் கடவுள். செந்நிற ஆடைகள் அணிந்த ஒரு பெண் தெய்வம். அதை அழைத்து நீ சென்று உயிர்களை கொல்ல வேண்டும் என்றார். ஆனால் மிருத்யுவால் இதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. தனிமையில் இருந்து அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து சிவன் ஆறுதல் சொன்னார். நீ அச்சப்பட தேவையில்லை, அச்சப்படாதே. உனக்கு தரப்பட்ட வேலையை செய். நீ அளிக்கிற ஒவ்வொரு உயிரும் மீண்டும் பிறப்பதை நான் உறுதி செய்கிறேன். எனவே ஒரு வகையில் நீ அளிப்பவளாக இருந்தாலும் இன்னொரு வகையில் நீ பிறப்பளிக்கும் ஒரு தாயாக இருப்பாய் என்று சொன்னார். உடனே மிருத்யு தன்னை மகா காளியாக வெளிப்படுத்த சிவன் மகா காலராக தன்னை வெளிப்படுத்தினார். சிவன் காலத்தினுடைய அதிபதியாகவும் பிறப்பு மற்றும் இறப்புக்கான காவல் கடவுளாகவும் திகழ்ந்தார். படைப்பு கடவுளாகிய பிரம்மா தன் பணியை பற்றி அதீத பெருமிதத்தில் இருந்தார். தன் படைப்புகளை எல்லா கோணங்களிலும் பார்ப்பதற்காகவே அவருக்கு நாலாபுறமும் தலைகள் முளைத்தன. அது போதாதென்று ஆகாயத்தை பார்ப்பதற்கென்று இன்னும் ஒரு தலையையும் அவர் தருவித்து கொண்டார். பிரம்மாவின் ஆணவத்தை சிவனால் பொறுக்க முடியவில்லை. கொடுங்கோப வடிவமாகிய பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளி வீசினார். இரக்கம் காட்ட வேண்டினார் பிரம்மா. அமைதியான சிவன், இந்த உலகத்தை நீ படைத்திருந்தாலும் உனது ஆணவத்தால் உன்னை யாரும் கொண்டாடவோ வணங்கவோ மாட்டார்கள் என்று அறிவித்தார். பிரம்மதேவரின் ஒரு தலை அவர் கைகளிலேயே இருக்க பல ஆயிரம் ஆண்டுகள் சிவன் பிச்சை எடுத்து வாழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. பானாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் இருந்தான். அவன் தவத்தால் அவனுக்கு வரமளிக்க முன் வந்தார் பிரம்மா. பானாசுரன் கேட்ட அனைத்தையும் தந்தார் பிரம்மா. ஆனால் அவன் கேட்ட சாகாவரத்தை தர மறுத்துவிட்டார். உடனே அவன் ஒரு சிறு கன்னிப்பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும் என்றும் வேறு யாராலும் என்னை கொல்லக்கூடாது என்ற வரத்தினை பிரம்மாவிடம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை கொடுத்து பிரம்மா மறைந்தார். பல வருடங்கள் ஓடின. பானாசுரன் தேவர்கள் முனிவர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். தான் யாரென்றே மறந்த பானாசுரன் மிக கொடிய பாவங்களையும் அழிவுகளையும் செய்து வந்தான். அச்சமயத்தில் தேவி குமாரி என்ற பெண் பிறந்தாள். சிறு வயதிலிருந்தே சிவன் மீது பக்தி கொண்டாள். பருவ வயதில் அது காதலாக மாறியது. சிவனை நோக்கி நெடுந்தவம் செய்தாள். உணவின்றி உறக்கமின்றி அவள் செய்த தவத்தினால் அவள் காதலை ஏற்ற சிவன் அவளை மணக்க சம்மதித்தார். திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. திருமண ஏற்பாடுகளும் நடந்தது. அப்போது அங்கே வந்த நாரதர், பானாசுரனை அழிக்க தேவி குமாரியால் மட்டுமே முடியும். ஆனால் தேவி குமாரியை சிவன் மணந்தால் யாராலும் பானாசுரனை அழிக்க முடியாது என்று தேவி குமாரியின் உறவினர்களிடம் கூறினார். திருமண நாளும் வந்தது. கைலாயத்தில் இருந்து தேவி குமாரியை மணக்க சிவன் பயணித்தார். சிவனின் சிந்தனையில் நடப்பவை யாவும் தெரிந்தது. நாரதரின் எண்ணமும் புரிந்தது. இருந்தும் திருமணத்திற்கான நேரத்தை அடைய பயணித்தார் சிவன். திருமணத்தன்று காலையில் அவர்கள் ஒரு சதித்திட்டத்தை தீட்டி உரிய நேரத்திற்கு முன்பாகவே சேவலை கூவச் செய்துவிட்டனர். கற்பூரத்தால் ஒரு பெரிய மலையை உருவாக்கி அதற்கு நெருப்பிட்டனர். அந்த வெளிச்சத்தை பார்த்துவிட்டு சேவல் கூவிவிட்டது. வெளிச்சத்தையும் கண்களில் பார்த்து சேவலின் கூவலையும் காதில் கேட்டு தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த சிவன் தன் மனதிற்கினிய தேவி குமாரி தான் அவளை ஏமாற்றிவிட்டதாக எண்ணுவார் என்பதை உணர்ந்தார். அதிர்ச்சியில் உறைந்தார். ஒரு அற்புதமான பக்தைக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தத்தில் மண்ணில் அமர்ந்தார். சிவன் மனம் வருந்தி அமர்ந்த அந்த இடம் இன்று தமிழகத்தில் இருக்கிற சுசீந்திர ஆலயம் உருவாகி இருக்கிற இடம் என்று நம்பப்படுகிறது. சேவலின் கூவலை கேட்ட தேவி குமாரி
தன் காதலர் தான் தந்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று கடும் கோபம் கொண்டார். திருமண ஏற்பாடுகள் அனைத்தையும் சிதைத்தார். பானை பானையாக வைத்திருந்த உணவையெல்லாம் எட்டி உதைத்து உடைத்தார். அச்சமயத்தில் பானாசுரனை அங்கே வரவழைத்தார் நாரதர். பானாசுரனை அப்போதே அளித்தார் தேவி குமாரி. பெரும் துயரத்திலும் கோபத்திலும் தெற்கு எல்லை நோக்கி சென்று கடல் நோக்கி ஒரு இடத்தில் நின்றார். மனம் உடைந்த அந்த இறைவி இன்றளவும் தன் தெய்வீக காதலுக்கான நிரந்தர காத்திருப்பில் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் நின்ற இடம் தமிழகத்தில் கன்னியாகுமரி என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கை என்ற நாடகத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் சிவன் அறிந்திருந்தாலும் கூட அவர் இந்த விளையாட்டை விரும்பி மேற்கொள்கிறார். புரிதலின் பார்பட்டவராக இருந்தாலும் சம்சார சாகரத்திற்குள் முழு ஈடுபாட்டோடும் முழுமையான தீவிரத்தோடும் அவர் ஈடுபடுகிறார். சிவன் இமாலயத்தின் மேற்பரப்பில் வாழ முடிவு செய்தார். கைலாயம் என்று அழைக்கப்பட்ட மலை அவருடைய இருப்பிடமானது. அவருடைய பூர்வீக இடத்தின் பெயர்தான் இதற்கு வழங்கப்பட்டது. இந்த கைலாய மலை அவருடைய அடர்த்தியான தீவிரமான அறிதலின் இருப்பிடமாக ஆனது. பெரும்பாலான நேரங்கள் அவருடைய கண்கள் மூடியிருந்தன. பரவசத்தில் இருந்த போதெல்லாம் அவர் நடனமாடினார். பரவசத்தை கடந்த தன்மைக்கு போனபோது அசைவற்று இருந்தார். அவரின் திருமேனி முழுவதும் சாம்பல் பூசப்பட்டதாகவே காட்டப்பட்டது. எல்லாம் எரிந்த பிறகு மீதம் இருக்கக்கூடியது சாம்பல்தான். அந்த சாம்பலால் தான் அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். அவர் உடலில் இருக்கிற ஒவ்வொரு துளையில் இருந்தும் சாம்பல் பொழிந்து கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். தன்னுள் இருந்த அத்தனை அறியாமையும் அவர் எரித்து விட்டார். எப்போதும் உண்மையோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதுதான் இந்த உருவகம். விதிகளை வகுத்தவர்களிடமிருந்து ஆளுமையை அபகரித்து கொண்டு சில அசுரர்கள் ஆட்டம் போட தொடங்கினார்கள். இந்த பூமிக்கென்று தாங்களே சில விதிகளை வகுத்தார்கள். பக்குவப்பட்ட மன்னர்கள் எண்ணிக்கையில் மிகச்சிலராக இருந்ததால் இந்த சக்திகளை எதிர்க்க முடியாமல் திணறினார்கள். பேராசைக்கும் பேராற்றலுக்கும் வடிவமாக விளங்கிய தாரகாசுரர் போன்றவர்கள் அனைத்து திசைகளிலும் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினார்கள். இப்படி பாதிக்கப்பட்டிருந்த பூமியில் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் மீட்டுத்தரக்கூடிய ஒரே ஒருவராக சிவன் இருந்தார். அவர் இமயமலையில் துறவியாக இருந்தார், சந்நியாசியாக இருந்தார். அவர் சந்நியாசத்தில் முழுதவத்தில் இருந்ததால் அவரை யுத்தத்திற்கு தயார் செய்ய முடியாமல் இருந்தது. சிவனுக்கு ஒரு மகன் பிறந்தால்தான் விடியல் சாத்தியமாகும் என்று தேவர்கள் நினைத்தார்கள். தீய சக்திகளை அழித்து பூமியில் மறுபடியும் புனிதத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட சிவனின் புதல்வர் ஒருவர் வந்தால்தான் முடியும் என்று அவர்கள் கருதினார்கள். அப்படியானால் சிவனை ஒரு குடும்பத் தலைவராக ஆக்க வேண்டும், ஒரு சந்நியாசியை ஒரு கிரகஸ்தராக மாற்ற வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிவனை அணுகினார்கள். அவரை தியானத்திலிருந்து எழுப்பினார்கள். அனைவரும் சிவனை வேண்டினார்கள். கண் திறந்தார் சிவபெருமான். பல்வேறு யாகங்களை நடத்தக்கூடிய தக்ஷனின் மகளான சதி என்ற பெண்ணை சிவனின் முன் அழைத்து வந்து இவள்தான் பராசக்தி என்பதை சொன்னார்கள். உங்களை மனம் புரிவதற்கென்றே இந்த சக்தி அவதாரம் எடுத்திருக்கிறாள். இந்த பெண்ணை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை உலகத்தை காக்கக்கூடியவனாக, உலகத்தினுடைய சிக்கல்களை கையாளக்கூடியவனாக இருப்பான் என்று மிகவும் வேண்டி கூறினார்கள். சிவன் ஒப்புக்கொண்டார். சந்நியாச வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து சதியை மணந்தார் சிவபெருமான். இப்போது சிவன் தன் மனைவியோடு முழுமையான காதலில் திளைத்திருப்பதை பார்த்து தேவர்கள் அகமகிழ்ந்தார்கள். எல்லாமே அவர்கள் திட்டமிட்டபடிதான் நடக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றிவிட்டது. ஆனால் எதிர்பாராத ஒரு தடை தலை காட்டியது. ஒரு நாள் சதியின் தந்தை தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்த முற்பட்டார். பல்வேறு மந்திர உச்சாடனங்களோடு வேள்வி வளர்த்து அதற்கு பல அர்ப்பணிப்புகளை தருவது என்பது காலகாலமாக வழக்கில் இருந்து வந்த ஒன்று. வேதியர்கள் அந்த யாகங்களை தலைமை தாங்கி நடத்தினார்கள். தக்ஷன் இந்த யாகத்தை மிக பிரம்மாண்டமான அளவில் செய்ய ஏற்பாடுகளை மேற்கொண்டான். முக்கியமாக கருதப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த வேள்விக்கு அழைக்கப்பட்டார்கள். அனைத்து அரசர்கள், அறிஞர்கள், சாதுக்கள், தேவர்கள் என்று முக்கிய மனிதர்கள் அனைவருமே விருந்தினர் பட்டியலில் இருந்தார்கள். ஆனால்
தன் விருந்தினர் பட்டியலில் தக்ஷன் ஒரு பெயரை மட்டும் சேர்த்து கொள்ளவில்லை. அது அவனுடைய மருமகனின் பெயர். சதி தன் கணவரை தேர்ந்தெடுத்ததில் தக்ஷனுக்கு சம்மதமில்லை. உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சந்நியாச கோலத்தில் பாம்புகளையும் கபால மாலைகளையும் அணிந்து கொண்டு வாழக்கூடிய ஒருவரின் இருப்பு தக்ஷனை அவஸ்திக்குள்ளாக்கியது. சிவனுக்கென்று எந்த ஒரு ஜாதியும் இல்லை, பாரம்பரியமும் இல்லை. மேலும் எப்போதும் கணங்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அவர்களும் இந்த சமூகத்திற்கு எவ்விதத்திலும் பொருத்தி போகிறவர்களாக இல்லை. கொடிய விலங்குகளும் அவரை சூழ்ந்திருந்தன. அவர் விரும்பி வசிக்கிற இடமாக சுடுகாடு இருந்தது. இப்படி ஒருவரை வேதியர்கள் சூழ நடத்தப்படுகிற வேள்விக்கு அழைப்பதில் தக்ஷனுக்கு சம்மதமில்லை. ஒரு நாள் சதி தன்னுடைய அன்றாட வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது எல்லோரும் ஒரே திசையை நோக்கி கூட்டம் கூட்டமாக போவதை கண்டாள். எங்கே போகிறீர்கள்? இவ்வளவு அழகாக உடை உடுத்தி கொண்டு போகிறீர்களே, என்ன விஷயம் என்று சதி கேட்டபோது, உனக்கு தெரியாதா, உன்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்துகிறார், அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்று நாரதர் சொன்னார். சதி அதிர்ந்தாள். காரணம், தன் கணவர் சிவன் அழைக்கப்படவே இல்லை என்று சதிக்கு தெரியும். இதில் கோபமுற்ற அவள் அந்த வேள்வியிலே கலந்து கொண்டு தன் தந்தையிடம் நியாயம் கேட்க தீர்மானித்தாள். சிவன் அவளை தடுக்க முற்பட்டார். ஆனால் அவள் மிகவும் தீவிரமாக இருப்பதை பார்த்து சதியோடு துணைக்கு தன் தலைமை கணமாகிய நந்தியையும் இன்னும் சில கணங்களையும் உடனே அனுப்பினார். கோபத்தோடு சென்ற சதி ஒரு அலையா விருந்தாளியாக உள்ளே நுழைந்து அந்த வேள்விக்கூடத்தில் தக்ஷன் முன்பு நின்றாள். உன் சொந்த மருமகனை, மகத்தான சிவனை, மகாதேவனை உன்னுடைய வேள்விக்கு நீ அழைக்கவில்லை. தெய்வீக பிறவியிலேயே அவர்தான் தலைச்சிறந்தவர் என்று உனக்கு தெரியாதா? எப்படி நீ அவரை தவிர்க்கலாம் என்று கோபத்தோடு சதி கேட்டாள். தக்ஷன் கடும் வார்த்தைகளால் பதில் சொன்னான். தன் மருமகனை பற்றி மிக கேவலமாக, தரைகுறைவாக அவன் பேசினான். வந்திருந்த அனைவருக்குமே அவரவர் தகுதிக்கேற்ப அவிர்ப்பாகம் வழங்கப்பட்டது. சிவனுக்கென்று எவ்விதமான அவிர்ப்பாகமும் ஒதுக்கப்படவில்லை. இது தன்னுடைய அன்பான கணவருக்கு இழைக்கப்பட்ட அதிகபட்ச அவமானம் என்று மனம் பதைத்தாள் சதி. கோபமுடன் எழுந்தாள். எல்லோர் முன்னிலையிலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த வேள்வி நெருப்பில் பாய்ந்தாள். சதி தீக்குளித்ததை நந்தி பார்த்து கொண்டிருந்து விட்டு வேக வேகமாக சிவனிடம் வந்து நடந்ததை விவரித்தார். இந்த செய்தியை சிவன் மௌனமாக கேட்டுக்கொண்டார். நீண்ட நேரம் அசைவின்றி அமர்ந்திருந்தார். அவருக்குள் பெரும் ரௌத்திரம் உருவாகி கொண்டிருந்தது. அவருடைய கோபம் ஒரு பெரும் நெருப்பாக வெடித்தெழுந்தது. தன் ஜடாமுடியிலிருந்து ஒரு முடியை பறித்து அதனை எதிரில் இருந்த மலையின் மேல் வீசினார். ஒரு பிரம்மாண்டமான வீரர் அதிலிருந்து உருவானார். அந்த வீரரை பார்த்து சிவபெருமான் உத்தரவிட்டார். புறப்பட்டு போ, யாரையும் விடாதே. இந்த வேள்வியில் பங்கேற்ற ஒருவர் கூட தப்பக்கூடாது. எவர் தங்கள் மேன்மையை நிலைநாட்ட அதில் பங்கேற்றார்களோ, எவரெல்லாம் அங்கே நடந்ததை தன் மௌனத்தால் வேடிக்கை பார்த்தார்களோ, அவர்கள் அனைவரையும் அழித்துவிடு என்று ஆணையிட்டார். அப்படி அந்த ஆணையை சிரம் மேற்கொண்டு சென்றவர்தான் வீரபத்ரர். அவர் பெரும் கோபத்தோடும் ரௌத்திரத்தோடும் அந்த வேள்வி கூடத்தில் புகுந்து அனைவரையும் கொன்றளித்தார். அனைவரையும் நெருப்பிலிட்டு பொசுக்கினார். தக்ஷனின் தலையை அறிந்தார். அந்த வேள்வி கூடத்தை ஒரு பெரிய சுடுகாடாக அவர் மாற்றினார். விவரிக்க முடியாத கோரமாக அந்த காட்சி அமைந்திருந்தது. வீரபத்திரருடைய பணி நிறைவு பெற்றபோது சிவன் அழுது கொண்டே அந்த இடத்திற்கு வந்தார். சதியின் புனித மேனியை தன் கைகளில் அள்ளினார். அவர் அந்த உடலை கீழே போட சம்மதிக்கவில்லை. அதனை தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். அவர் நடக்க நடக்க சதியின் உடல் ஆங்காங்கே உதிரத் தொடங்கியது. பாரத துணைக்கண்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவளுடைய உடலின் பாகங்கள் விழுந்தன. புராணத்தின்படி வெவ்வேறு பகுதிகளில் 54 பகுதிகளில் விழுந்தன. விழுந்த ஒவ்வொரு இடத்திலும் அந்த பகுதி பிரதிஷ்டையானது. அந்த ஒவ்வொரு இடமும் சிவனின் நெருப்பிலும் சதியின் புனிதத்திலும் பெண்மையின் பெரும் சக்தி வாய்ந்த தலமாக மாறியது. இன்றளவும் அந்த பெண் தெய்வத்தின் தலங்கள்
சக்தி தலங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. மெல்ல மெல்ல சிவன் தன் நிலைக்கு திரும்பினார். தக்ஷனை மீண்டும் உயிர்ப்பித்தார். வெட்டப்பட்ட தக்ஷனுடைய தலைக்கு பதிலாக ஒரு ஆட்டின் தலையை அவர் பொருத்தியதாக புராணங்கள் சொல்கின்றன. அந்த வேள்வி நிறைவு பெற்றது. அமைதியும் திரும்பியது. இமயங்களின் அரசராகிய இமவானுக்கு ஓர் அழகிய மகள் இருந்தாள். பார்வதி என்பது அவளுடைய பெயர். அவள் சதியின் மறு அவதாரம். சிவனின் மனைவி ஆக வேண்டும் என்று மீண்டும் கருதி அவள் அந்த பிறப்பு எடுத்திருந்தாள். குழந்தை பருவம் தொடங்கி அந்த கனவு அவளுக்கு இருந்தது. ஆண்டுகள் செல்ல செல்ல பார்வதி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்த சிவனுக்கு பணிவிடை செய்யத் தொடங்கினாள். பழைய பந்தத்தை சிவன் அறிந்து கொள்வார் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் சிவன் கண்களை திறந்து பார்வதியை காணக்கூட முயலவில்லை. இவற்றுக்கிடையே உலகத்தில் இருந்த நல்லவர்கள் மிகவும் ஆர்வம் அடையத் தொடங்கினார்கள். சிவனின் கண் விழிக்கச் செய்வது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவள் எப்படியெல்லாமோ முயற்சித்து பார்த்தாலும் வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு ஆதியோகி அமர்ந்திருந்தார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சிவன் கண்டுகொள்ளவே இல்லை. அதன் பிறகு காமதேவனை அனுப்புவது என்று முடிவெடுத்தார்கள். ஆசையின் கடவுளாகிய காமதேவன் உலகத்தின் மிகப்பெரிய காதலன். அவனிடம் போய், நீ சிவனிடம் சென்று உன்னுடைய அம்பை அவர் மேல் எய்ய வேண்டும். அவருக்குள் ஆசை வருகிற போது மிகச் சரியான பெண்ணை அவர் முன் நிறுத்துவோம். சிவனுக்கு பிறக்கக்கூடிய புதல்வர் இந்த உலகத்தை காப்பாற்றட்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்ட காமதேவன் மலர் அம்பினை சிவனின் மேலே எய்தான். சிவனின் ஆழ்ந்த தியானத்தை ஏதோ ஒன்று ஊடுருவியது. அவர் கண்களை திறந்தார். காமதேவன் தனக்குள் ஆசையை மூட்ட, ஆசையை ஏற்படுத்த முயல்வதை பார்த்ததும் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். ஆசையின் வடிவமாகிய காமன் எரிந்து சாம்பலானான். காமதேவனின் மனைவி ரதி பெரும் துயருற்றிருந்தார். சிவனின் கால்களில் விழுந்து, என் கணவனை மீட்பதற்கு ஏதாவது செய்யுங்கள். உங்களை தொந்தரவு செய்வது அவர் நோக்கம் அல்ல. மற்றவர்களுக்காகவே அவர் அப்படி செய்தார் என்று காமதேவனின் மனைவி ரதி சிவனிடம் கெஞ்சி மன்றாடினாள். அடுத்த பிறவியில் காமதேவன் விஷ்ணுவின் ஒரு குறிப்பிட்ட அவதாரத்தால் தொடப்பட்டு அவளுடைய கணவனாக மீண்டும் வந்து சேர்வான் என்று சிவன் சொன்னார். சிவன் அதன் பின் மறுபடியும் தியானத்திற்கு சென்றார். பார்வதியின் கனவுகள் மீண்டும் நொறுங்கின. இப்போது சிவனின் மனைவி ஆக வேண்டும் என்பதற்காக பார்வதி கடுந்தவம் இயற்றத் தொடங்கினாள். பல ஆண்டுகள் உருண்டோடின. அவளுடைய கடுந்தவத்திலே ஈர்க்கப்பட்டு சிவன் கண்களை திறந்தார். சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமைந்தது. சிவனிடம் சென்று சில விருந்தினர்கள் வேண்டிக் கொண்டார்கள். மணப்பெண்ணின் அன்னை மயங்கி விழுந்து விட்டால் உன் வடிவத்தை அவளால் தாங்க முடியவில்லை என்று. அதன் பின்னர் பார்வதி வந்து, என் அன்னை பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறாள். நீங்கள் யார் என்று அவளுக்கு உள்ளபடியே தெரியாது. உங்களின் இன்னொரு வடிவத்தை எனக்காக அவளுக்கு காட்டுங்கள். அந்த மகத்தான பேரழகை அவள் காணட்டும் என்றார். சிவன் அவளின் வேண்டுகோளை நிறைவேற்ற முன்வந்தார். ஒரு பேரழகனாக, சுந்தரமூர்த்தியாக, ஆண்மையின் பேரொளி ததும்ப பூமியின் மிக அழகான மனிதராக அவர் உருவெடுத்து நின்றார். பேரொளி ததும்பும் அவர் முகத்தை பார்த்து மேனா மிகவும் சந்தோஷப்பட்டாள். திருமண சடங்குகள் முழுவீச்சில் நடந்தன. திருமணத்தை நடத்தி வைத்த வேதியர்கள் சிவனை நோக்கி வந்தார்கள். மணமகளை மணமகனுக்கு தருகிற போது மணமகனுடைய பாரம்பரியத்தை பற்றி கேட்பது ஒரு மரபு. அவர் பெற்றோர் யார், அவருடைய முன்னோர்கள் யார், அவர் பிறந்த தேதி, நேரம் உள்ளிட்ட ஜோதிட அம்சங்களையெல்லாம், ஜாதக அம்சங்களையெல்லாம் கேட்பார்கள். அதை கேட்டபோது சிவன் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அங்கு நடந்து வந்த நிகழ்ச்சிகள் ஸ்தம்பித்தன. அப்போது நாரத முனிவர் ஒற்றை நரம்பு கொண்ட தனது இசைக்கருவியான ஏகாத்ரா என்னும் கருவியை எடுத்து இசைக்கத் தொடங்கினார். நாரதர் அந்த ஒற்றை நரம்பை மட்டும், அந்த ஒற்றை ஸ்வரத்தை மட்டும் மீட்டு கொண்டே இருந்தார். ஏன் இப்படி சிவன் அமைதியாக இருக்கிறார் என்று வேதியர்கள் கேட்டார்கள். நாரதர் சொன்னார், அவர் சுயம்பு, தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர், அவருக்கு பெற்றோர்கள் கிடையாது என்று. அனைவரும் அமைதியானார்கள். திருமணமும் இனிதே நல்லபடியாக முடிந்தது.
வருடங்கள் ஓடின. நீண்ட காலங்களுக்கு சிவன் காணாமல் போவது பார்வதியை தனிமையிலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியது. புராணத்தின்படி ஒரு முறை சிவன் 11 ஆண்டுகள் தொடர்ந்து வரவில்லை. தனிமையில் இருந்த பார்வதி அந்த சூழலை தானே கையாள முடிவு செய்தார். உடல் முழுதும் சந்தன குழம்பை தேய்த்து அதன் ஒரு பகுதியை மண்ணோடு கலந்து ஒரு மனித குழந்தையின் உருவை செய்தார். தன் தாந்திரிக சக்திகளால் அந்த குழந்தையை உயிர் பெறச் செய்தார். நீண்ட காலம் ஒரு குழந்தை வேண்டும் என்கிற ஏக்கம் இருந்ததால் தன் உடலில் இருந்தே ஒரு குழந்தையை பார்வதி வடிவமைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் கணங்கள் சூழ சிவன் திரும்ப வந்தார். அவர் திரும்ப வந்தது தெரியாமல் பார்வதி நீராடப் போயிருந்தாள். தான் நீராடிவிட்டு வரும் வரையில் காவலுக்கு நிற்குமாறு மகனை பணிக்க மனைவியை காணும் வேகத்தில் வந்த சிவன் ஒரு சிறுவனால் தடுத்து நிறுத்தப்பட்டார். அந்த சிறுவன் யார் என்று சிவனுக்கு தெரியவில்லை. தன் அன்னையால் தனக்கு தரப்பட்ட அதிகாரத்தை வெளிப்படுத்துவதில் அந்த சிறுவனுக்கு அலாதி மகிழ்ச்சி. சிவனை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தார். சிவன் அந்த பையனுடைய விசித்திரமான தோற்றத்தை பார்த்தார். அது ஒரு உண்மையான வடிவமாக கூட தோன்றவில்லை. எனவே வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினார். பார்வதி தன்னுடைய ஏக்கத்திற்காக தானே வடிவமைத்த முழுமையற்ற உருவமாகிய அந்த சிறுவன், ஆண் தன்மையின் பங்களிப்பு இல்லாமலேயே உருவம் பெற்ற அந்த சிறுவன் தலை இழந்தவனாக அங்கே கிடந்தான். என்ன நடந்தது என்று பார்வதிக்கு தெரிய வந்தபோது கடும் கோபத்திற்கு ஆளானாள். நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் தெரியுமா? இது எப்படி உங்களால் செய்ய முடியும்? என் மகனை திருப்பி தாருங்கள் என்று சண்டையிட்டாள். பார்வதியை சமாதானப்படுத்துவதற்காக தன் திட்டத்திற்கு இசைவு தெரிவித்த கணங்களில் ஒன்றினுடைய தலையை எடுத்து அந்த சிறுவனின் தலைக்கு மாற்றாக சிவன் வைத்தார். அப்போது இருந்து அந்த சிறுவனுக்கு கணபதி, கணங்களின் தலைவர் என்ற பொருள்பட கணபதி என்ற பெயர் வழங்கி வரலாயிற்று. உலகியல் அறிவும் அருளியல் அறிவும் ஒன்று சேர்ந்த ஒரு அற்புதமான பிறவியாக அந்த சிறுவன் திகழ்ந்தார். அவர் பிள்ளையார் என்றும் விநாயகர் என்றும் போற்றப்பட்டார். பின்பு சிவன் நீண்ட தியானத்திற்கு சென்றார். இதற்கிடையே அசுரனாகிய தாரகன் எல்லோருக்கும் பெரிய அல்லலை விளைவித்து கொண்டிருந்தான். அவனுடைய கொடுங்கோன்மைக்கு ஏதும் செய்ய முடியாமல் வெறும் பார்வையாளர்களாக இருந்தவர்கள் பதட்டத்தின் உச்சியில் இருந்தார்கள். அவர்கள் மீண்டும் சிவனை அணுகி நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார்கள். சிவன் அருளுணர்வின் காரணமாக இன்னும் தீவிரமாக இந்த மனித வாழ்க்கைக்குள் கால் வைக்க திருவுள்ளம் கொண்டார். தன்னுடைய வீரிய சக்தி பூமியில் விழச் செய்தார். 6 தனித்தன்மை வாய்ந்த அம்சங்களுடன் அந்த 6 பிண்டங்களை பார்வதி பார்த்தபோது இந்த 6 அம்சங்களும் ஒரே உயிரியில் இருந்ததால் அது மிக அற்புதமாக இருக்கும் என்று கருதினார். தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த 6 பிண்டங்களையும் ஒன்றிணைத்து ஒரே குழந்தையாக ஒரு தாமரை இலையிலே வளர்த்தெடுத்தாள். 6 உயிர்களை ஒன்றாக கொண்டு உருவானதால் ஆறுமுகம் என்ற பெயரில் கார்த்திகேயன் என்கிற அந்த குழந்தை அழைக்கப்பட்டது. கார்த்திகேயனுடைய முழு வாழ்க்கையும் அநீதிக்கு எதிரான ஒரு போராகவே அமைந்தது. தீமைகளை அழித்து நல்லவர்களை காப்பாற்றிய அவர் சரவணன் என்றும் முருகன் என்றும் அழைக்கப்பட்டார். ஒரு நாள் சிவன் தன் குடும்பத்தோடும் தன் வளர்ப்புகளோடும் கைலாயத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய 2 பிள்ளைகளாகிய கணபதியும் கார்த்திகேயனும் கூட இருந்தனர். அப்போது சிவனின் பக்தர் ஒரு மாம்பழத்தை சிவனுக்கு காணிக்கையாக அளித்தார். எந்த தந்தையும் செய்வது போல் அந்த பழத்தை பார்வதியிடம் கொடுத்து சிவன் குழந்தைகளுக்கு கொடுக்கச் சொன்னார். தங்க நிறத்தில் தகதகக்கக்கூடிய அந்த சுவை மிகுந்த பழத்தை பார்த்து அதன் பேரழகிலும் மனத்திலும் மயங்கிய பிள்ளைகள் தனக்குத்தான் வேண்டும் என்று சண்டையிட்டு கொண்டார்கள். மற்ற பழங்களைப் போல இதனை 2ஆக அறுத்து தர முடியாது. எனவே விளையாட்டாக பார்வதி ஒரு போட்டியை அறிவித்தார். கைலாய பர்வதத்தை யார் முதலில் சுற்றி வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று அறிவித்தார். இந்த சொற்களை அவள் சொல்லி முடிக்கும் முன்பாகவே கார்த்திகேயன் தனது மயிலில் ஏறி 1 வினாடிக்குள் விரைந்தார். ஆனால் இந்த இருவரில் உடல் பருமன் அதிகம் கொண்ட பிள்ளையாகிய கணபதி அவசரப்படவே இல்லை. மிக நிதானமாக சிவனையும் பார்வதியையும் 3 முறை வலம் வந்துவிட்டு பழத்தை தனக்கு தரும்படி கைகளை நீட்டினார். சிவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. கைலாய பர்வதத்தை வலம் வர வேண்டும் என்பது
நீங்கள் விதித்த போட்டி. ஆனால் என் பெற்றோர்களாகிய நீங்கள்தான் என் கைலாய பர்வதம், நீங்கள்தான் என் உலகம், நீங்கள்தான் என் பிரபஞ்சம். எனவே வெளியே உருவான ஒரு மலையை நான் வளவர வேண்டுமா, அல்லது என் உள்நிலை அனுபவத்திற்கு நான் உண்மையாக இருக்க வேண்டுமா? நான் என்னுடைய கைலாயத்தை ஒரு முறை அல்ல 3 முறை வலம் வந்து விட்டேன். ஆனால் என் தம்பி என் கண்களிலேயே படவில்லை. எனவே மாம்பழம் எனக்குத்தான் என்றார். அவருக்கே மாம்பழம் தரப்பட்டது. சிறிது நேரம் கழித்து கார்த்திகேயன் களைத்து திரும்பிய போது தன் சகோதரர் இன்னும் பந்தயத்தை தொடங்கக்கூட இல்லை என்கிற மகிழ்ச்சியில் நெருங்கி வந்தார். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தபோது மாம்பழத்தின் வாசனையும் அண்ணனின் முகத்தில் அலாதியான நிறைவையும் கண்டார். உணர்ச்சி மிகுந்த கோபக்கார அந்த இளைஞனாகிய ஆறுமுகனுக்கு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதில் அளவிட முடியாத ஆத்திரம் எழுந்தது. பெருங்கோபத்தின் வடிவமாக எழுந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்கப் போவதாக கிளம்பினார். தன் குடும்பத்தை விட்டு விலகி பெருமை மிக்கதும் வளம் மிக்கதும் ஆகிய தென்னிந்தியாவை நோக்கிச் சென்றார். அங்கே பழனி என்ற இடத்தில் சென்று நின்றார். தன் பக்தர்களால் சுப்பிரமணியன் என்றும் அவர் வழங்கப்பட்டார். ஒரு முறை தேவேந்திரனது செல்வங்கள் அவனை விட்டு நீங்கி மறைந்தன. பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வம் முழுவதையும் திரும்பப் பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு. ஆகவே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என முடிவாயிற்று. திருப்பார்க்கடலில் எல்லாவிதமான மூலிகைகளையும் போட்டார்கள். மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாகச் சுற்றி பார்க்கடலை கடையத் தொடங்கினர். வாசுகியின் தலைப்பாகத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். பார்க்கடல் கடையப்பட்டது. சோதனை போல மத்தான மந்திரமலை கடலுக்குள் அமிழத் தொடங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். பழையபடியே கடலை கடைந்தார்கள். அப்போது வேறொரு விபரீதம் விளைந்தது. ஆழகால விஷம் எழுந்தது. அதன் கடுமையை தாங்க முடியாத அனைவரும் அங்கிருந்து ஓடி நந்திதேவரிடம் அனுமதி பெற்று கைலாயத்தின் உள்ளே போய் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்தார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே, உமையருபாகா, கங்காதரா, கடுமையான இந்த விஷத்தில் இருந்து எங்களை காக்க வேண்டும் சுவாமி, அபயம் அபயம் என்று வேண்டினர். சிவபெருமான் திரும்பினார். விஷத்தை வாங்கி சிவபெருமான் உண்டார். தன் கழுத்திலேயே அதை நிறுத்தி கொண்டார். அதன் காரணமாக அவருக்கு திருநீலகண்டர், ஸ்ரீ கண்டன் என்ற திருநாமங்கள் உண்டாயின. சிவபெருமான் விஷத்தை உண்டபோது அகில உலகங்களும் இவருக்குள் இருக்கின்றன. இந்த விஷம் உள்ளுக்குள் இறங்கிவிட்டால் உலகங்களில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்துக்கும் துயரம் உண்டாகும். விஷம் வெளியே வந்து விட்டாலோ தேவர்களும் அசுரர்களும் துயரம் அடைவார்கள். யாருக்கும் எந்த துயரமும் ஆழகால விஷத்தால் உண்டாகக்கூடாது என்ற கருணை உள்ளத்துடன் அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை தடவினாள். விஷம் அங்கேயே நின்றுவிட்டது. அனைவரும் மனக்கலக்கம் தீர்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் உட்பட அனைவரும் மகாதேவனின் அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்த காலமே பிரதோஷ வேளை எனப்படுகிறது. சிவனோட கதை முடிவே இல்லாதது. சிவனை பற்றி உங்கள் பார்வை என்ன? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.